வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் நிரோஷன். வடக்கு சிரியாவில் குர்திஸ் இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இரு நகரங்களுக்கு ரஷ்யா புதிய ராணுவ துருப்புகளையும் ராணுவ சாதனங்களையும் அனுப்பி வைத்துள்ளது. குர்திஸ் இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த பகுதிகளை கைப்பற்றும் நோக்குடன் துருக்கி ராணுவம் அங்கு ஒரு படையெடுப்பை நடத்தியுள்ள நேரத்தில் இப்படி ஒரு நகர்வை செய்துள்ளது ரஷ்ய ராணுவம். இதிலிருந்து சிரியாவில் ரஷ்யா தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை என்று புரிந்து கொள்ளலாம். ரஷ்ய ராணுவத்தின் நடவடிக்கையில் இருந்து குர்திஸ் இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நகரங்களை துருக்கி ராணுவம் கைப்பற்றுவதை ரஷ்ய ராணுவம் தடுக்கப் போகிறது என்றும் எடுத்துக் கொள்ளலாம். இது துருக்கி ஜனாதிபதி எர்டோகனின் சிறிய திட்டங்களுக்கு ரஷ்யாவால் போடப்பட்டுள்ள முட்டுக்கட்டை. இனி வடக்கு சிரியாவில் உள்ள நகரங்களை துருக்கி ராணுவம் கைப்பற்ற வேண்டும் என்றால் தமது நகரங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் குர்திஸ் இயக்கங்களுடன் யுத்தம் புரிந்தால் மட்டும் போதாது. அந்த நகரங்களுடன் உள்ள ரஷ்ய ராணுவத்துடனும் யுத்தம் புரிய வேண்டிய நிலை துருக்கி ராணுவத்திற்கு ஏற்படும். வடக்கு சிரியாவில் அலிப்போ நகருக்கு வடக்கே குர்திஸ் இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள டல் ரிஃபாட் நகரத்திற்கு ரஷ்ய ராணுவத்தால் அனுப்பப்பட்ட புதிய ராணுவ துருப்புகள் போய் சேர்ந்தார்கள். இந்த டல் ரிஃபாட் நகரம் துருக்கி எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த நகரம் தான் குர்திஸ் இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் வடக்கே உள்ள கடைசி நகரம். இந்த நகரத்தின் வடக்கு எல்லையிலிருந்து துருக்கியின் எல்லை வரை உள்ள பகுதிகள் பெரும்பாலும் துருக்கி ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. சில பகுதிகள் துருக்கி ஆதரவு இயக்கங்களான ஜபாட் ஃபட்டா அல் ஷாம், ஃப்ரீ சிரியன் ஆர்மி ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஃப்ரீ சிரியன் ஆர்மி இயக்கத்திற்கு துருக்கியை விட கட்டார், லிபியா ஆகிய அரசுகளின் ஆதரவும் உண்டு. ஜபாட் ஃபட்டா அல் ஷாம் இயக்கத்திற்கு துருக்கியை விட கட்டார், இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் ஆதரவு உண்டு என்பதாக ஒரு பேச்சு உண்டு. ஆனால் அந்த இரு நாடுகளும் அதை மறுத்துள்ளன. இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டுக்கு அந்த இயக்கத்துடன் சில தொடர்புகள் உண்டு. சிரியாவில் உள்ள ஈரானிய ராணுவத்தின் நடமாட்டங்களையும் உள் விவகாரங்களையும் அந்த இயக்கத்தின் தொடர்புகள் மூலமும் மொசாட் தெரிந்து கொள்வதும் உண்டு. தகவல்களுக்கு பணம் கொடுத்து விடுவார்கள், அவ்வளவுதான் அந்த தொடர்பு. டல் ரிஃபாட் நகரத்திற்கு புதிதாக சென்ற ரஷ்ய ராணுவ துருப்புகள் நகர வடக்கு எல்லையில் வீதி தடைகளை அமைத்து அங்கு தற்காலிகமாக காவலரன்களை உருவாக்கி உள்ளார்கள். அதாவது அந்த நகர எல்லைக்கு வடக்கே உள்ள துருக்கி ராணுவம் மற்றும் துருக்கி ஆதரவு இயக்கங்கள் டல் ரிஃபாட் நகரத்திற்கு போவதென்றால் ரஷ்ய ராணுவம் அமைந்துள்ள காவலரன்களை கடந்துதான் போக வேண்டும். துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் துருக்கி எல்லையிலிருந்து சிரியாவுக்குள் தெற்கு நோக்கி 30 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதிகளை கைப்பற்றப் போவதாக அறிவித்துள்ளார். அதற்குள் தான் வருகிறது இந்த டல் ரிஃபாட் நகரம். துருக்கி ராணுவம் முதலில் கைப்பற்ற முயற்சி செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நகரமும் இதுதான். துருக்கி ராணுவம் நகருக்குள் செல்ல முடியாமல் அந்த நகர எல்லையில் முட்டுக்கட்டை போட்டுள்ளது ரஷ்ய ராணுவம். ரஷ்ய ராணுவத்தின் மற்றொரு வாகன தொடரணி கொபானி நகரை நோக்கி நகர தொடங்கியுள்ளது. ஐன் அல் அராப் என்ற பெயரிலும் அறியப்படும் கொபானி நகரில் ஏற்கனவே ரஷ்ய ராணுவ துருப்புகள் இருக்கிறார்கள். இப்போது அனுப்பப்பட்டவர்கள் மேலதிகமாக அங்கு போய் சேர போகிறார்கள். அல்லது மற்றொரு சாத்தியமும் உள்ளது. கொபானி நகரை சென்றடையும் புதிய ரஷ்ய ராணுவ துருப்புகள் அங்கிருந்து மன்பிச் நகரை நோக்கி நகரவும் வாய்ப்பு உள்ளது. கொபானி, மன்பிச் ஆகிய இரண்டு நகரங்களும் குர்திஸ் இயக்கமான எஸ்டிஎஃப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளன. துருக்கி கைப்பற்ற திட்டமிடும் நகரங்களின் பட்டியலில் அந்த இரு நகரங்களும் உள்ளன. அந்த இரண்டு நகரங்களிலும் எஸ்டிஎஃப் இயக்கமும் அமெரிக்க ராணுவமும் கூட்டு ராணுவ தளங்களை அமைத்திருந்தன. இப்போது அந்த கூட்டு ராணுவ தளங்களில் அமெரிக்க துருப்புகள் கிடையாது. அவர்கள் அதே நகரங்களில் தனியாக உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு நகர்ந்து விட்டார்கள். இந்த இரண்டு நகரங்களையும் கைப்பற்றுவதற்கு துருக்கி ராணுவம் இரண்டு ராணுவங்களுடன் யுத்தம் புரிய வேண்டும். அவை அமெரிக்க ராணுவம் மற்றும் ரஷ்ய ராணுவம். இந்த இரண்டு ராணுவங்களும் தமது தளங்களை அந்த இரண்டு நகரங்களிலும் அமைத்துள்ளார்கள். அங்கு துருக்கிக்கு சிக்கலான மற்றொரு இடமும் உள்ளது. அது டல் ரிஃபாட் புறநகர பகுதியில் உள்ள விமான தளம். அது சிரிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அந்த விமான தளம் ரஷ்ய ராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தது. ரஷ்ய விமானப்படையின் சில விமானங்களும் அங்கு வைத்து இயக்கப்பட்டன. ரஷ்யா உக்ரைனில் ஒரு யுத்தத்தை நடத்தும் நிலையில் மேலதிக துருப்புகளும் ராணுவ சாதனங்களும் அங்கே தேவைப்பட்ட காரணத்தால் அந்த விமான தளத்தை கைவிட்டு தமது துருப்புகளை ரஷ்யாவுக்கு அழைத்துக் கொண்டது ரஷ்ய ராணுவம். கடந்த ஜூலை மாதத்தில் அந்த விமான தளம் ரஷ்ய ராணுவத்தால் ஈரானிய ராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டது. அந்த பகுதி சனி இஸ்லாமிய மதப்பிரிவு மக்கள் வசிக்கும் பகுதி என்பதால் ஷியா மதப்பிரிவை சேர்ந்த ஈரானிய ராணுவத்திற்கும் அங்கு வசிக்கும் மக்களுக்கும் இடையே சிக்கல்கள் ஏற்பட்டன. அதனால் ஈரானிய ராணுவத்தை அங்கிருந்து அனுப்பிவிட்டு சிரிய ராணுவம் அந்த விமான தளத்தை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. துருக்கி ராணுவம் வடக்கு சிரியாவில் கைப்பற்ற திட்டமிட்டுள்ள இடங்களில் அந்த விமான தளமும் அடங்குகிறது. விமான தளத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் துருக்கி ராணுவம் சிரிய ராணுவத்துடனும் யுத்தம் புரிய வேண்டும். வடக்கு சிரியாவில் ஷியா மதப்பிரிவு மக்கள் அதிக அளவில் வசிக்கும் சில சிறு நகரங்களும் உள்ளன. அங்கெல்லாம் ஈரானிய ராணுவத்தின் அல்கோட்ஸ் படைப்பிரிவும் லிவா ஃபாட்டிமியோன் இயக்கமும் தமது தளங்களை வைத்திருக்கிறார்கள். லிவா ஃபாட்டிமியோன் இயக்கம் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஷியா மதப்பிரிவு ஆட்களின் ஈரானிய ஆதரவு இயக்கம். அந்த சிறு நகரங்களை துருக்கி ராணுவம் கைப்பற்ற வேண்டும் என்றால் ஈரானிய ராணுவத்துடன் யுத்தம் புரிய வேண்டியிருக்கும்.
இப்படி ஒரு குழப்பமான யுத்தத்தை நடத்துவதற்கு தான் துருக்கி ராணுவம் வடக்கு சிரியாவுக்குள் படையெடுத்து சென்றுள்ளது. டல்ரிஃபாட் நகரத்திற்கு ரஷ்ய ராணுவம் அனுப்பியுள்ள துருப்புகளின் எண்ணிக்கை அப்படியொன்றும் பெரியதல்ல. சுமார் 100 முதல் 125 பேர் வரை இருக்கலாம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். வடக்கு சிரியாவில் ஒரு படையெடுப்பாக துருப்புக்களை அனுப்பிய துருக்கி ராணுவம் குறைந்தபட்சம் 30,000 துருப்புக்களை வடக்கு சிரியாவில் வைத்திருக்கிறது. அத்துடன் ஒப்பிடும் போது 100 ரஷ்ய துருப்புக்கள் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை அல்ல. ஆனால் அந்த 100 துருப்புக்கள் மீது துருக்கி ராணுவம் கை வைத்தால் அது துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான யுத்தமாக மாறிவிடும். துருக்கி ஜனாதிபதி எர்டோகனின் அடுத்த நகர்வு என்னவென்று பார்க்கலாம்.